ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா EPS 95 ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணவங்களுக்கு மாதம் உயர் ஓய்வூதியம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு EPFO தரப்புலேருந்து இன்டர்னல் சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த சர்க்குலரை வச்சு நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஒரு எக்ஸல் சீட்டில் ஃபார்முலாலாம் போட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, மாதம் உங்களுக்கு எவ்வளோ அதிக பென்ஷன் கிடைக்கும்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ ஒரு 27 நிமிஷம் நல்லா லென்த்தியாக இருக்கும். ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பர்சனோட எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துகிட்டு நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா அந்த 27 நிமிஷத்துக்கான அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த அந்த இன்டர்னல் சர்க்குலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நானும் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ உயர்வூதியம் கிடைக்குது அப்படிங்கிறத சுலபமாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுது. சரி, வாங்க அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாகவே சூப்பர் ஆனுவேஷன் பென்ஷன் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி சர்வீஸ் இன்டூ பென்ஷனபிள் சேலரி டிவைட் பை 70. ஸோ ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இதே தான் எடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது இந்த பர்சன் 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1 ஜனவரி எல்லோ கலரில் கொடுத்துருக்கேன். இந்த காலம் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஸோ நார்மல் பென்ஷன் அப்படின்னா இந்த நபர், அதாவது இந்த பர்சன் 1 அப்படி இந்த நபர் நார்மலாக பென்ஷன் அப்ளை பண்ணார், ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணாமல் நார்மல் பென்ஷன் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும். இது இந்த எல்லோ கலரில் இருக்கிறத ஹையர் பென்ஷனுக்கு அவர் அப்ளை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன். முதலாவதாக நம்ம டேட் ஆஃப் ஜாயினிங் நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த எக்ஸல் சீட் இந்த எக்ஸல் சீட் காப்பி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண சொல்லியிருப்போம். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸல் சீட் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, இப்போது இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இந்த பர்சன் 1 கீழே நீங்கள் எந்த தேதியில் ஜாயின் பண்ணிங்களோ அந்த டேட் இதில் போட்டுக்கணும். அடுத்தபடியாக டேட் ஆஃப் எக்ஸிட், எந்த தேதியில் இவர் எக்ஸிட் ஆகிறாரு. இந்த நபர் 31 ஜனவரி 2024 எக்ஸிட் ஆகிருக்காரு. டேட் ஆஃப் அட்டைனிங் அட் த ஏஜ் ஆஃப் 58 இயர்ஸ் சூப்பர் ஆனிவேஷன். இவருடைய 58வது வயசில் தான் இவர் ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. ஸோ அதனால் இவர் எந்த வயசு ரிட்டையர் ஆனாரோ அந்த டேட்டையும் இதில் போட்டிருக்கேன். அதாவது 58 வயசு இவருக்கு எந்த டேட்டில் முடிஞ்சிருக்கு அந்த டேட் தான், இவர் ரிட்டையர் ஆன டேட்டில் தான் 58 வயசு முடிஞ்சிருக்குது. அப்போது பென்ஷனபிள் சர்வீஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ பென்ஷனபிள் சர்வீஸ் கால்குலேட் பண்ணும்போது டேட் ஆஃப் ஜாயினிங் மைனஸ் டேட் ஆஃப் எக்ஸிட் இது போடும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா 28 வருஷம் இவர் மொத்தமாக சர்வீஸ் பண்ணியிருக்காரு. மொத்தமாக 28 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ 2 வருஷம் வெயிட்டேஜ் இவர் கூடுதலாக ஆட் ஆகுது. ஏன்னா இவர் 2014 முன்னாடியே ஜாயின் பண்ணி மொத்தமாக 20 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் இருக்குது. அதனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கூடுதலாக ஆட் ஆயிரும். அப்போ மொத்தமாக சர்வீஸ் இயர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னா 30 வருஷம் வரும். அது அப்படியே பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது 2014 1/9/2014 முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்து மொத்தமாக உங்களுடைய சர்வீஸ் இயர்ஸ் 20 வருஷத்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த வெயிட்டேஜ் 2 வருஷம் ஆட் ஆகும். 2014 அப்புறம் தான் நீங்கள் ஜாயினே பண்ணிக்கிங்க அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் உங்களுக்கு ஆட் ஆகாது. ஃப்யூச்சரில் நீங்கள் 20 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த வெயிட்டேஜ் 2 வருஷம் ஆட் ஆகாது. ஓகே, அடுத்தபடியாக பென்ஷனல் சர்வீஸ் இப்போது 31/8/2014 ஏன் அந்த டேட் போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 1/9/2014 அப்புறம் தான் அதிகபட்ச பென்ஷன் சேலரியை 15,000 ஆக்குனாங்க. ஸோ அதனால தான் அந்த 1/9 முன்னாடி டேட் 31/8/2014. ஸோ அப்போ 31/8/2014 இவர் டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வரைக்கும் மொத்தமாக எத்தனை வருஷம் சர்வீஸ்னா 19 வருஷம் சர்வீஸு. இந்த 19 வருஷத்தை டேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த அடுத்த காலமில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா 19 × 365 டேஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போது 1817 நாள். அதுக்கப்புறமா இந்த 2 வருஷம் கூடுதலாக வெயிட்டேஜ் ஆட் ஆகுது பார்த்தீங்களா. இந்த 1817 ப்ளஸ் 2 வருஷம் 2 × 365 அதாங்க போட்டிருப்போம். ப்ளஸ் 2 × 365 போடும்போது 31/8/2014 முன்னாடி ஜாயினிங் வரைக்கும் இவருடைய மொத்த சர்வீஸ் டேஸ் பார்த்திங்கன்னா 7547 நாள் இவர் வேலை பார்த்துருக்கிறாரு. அதை ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தபடியாக பென்ஷனபிள் சர்வீஸ் ஃப்ரம் 1/9/2014 1/9/2014 இவர் டேட் ஆஃப் எக்ஸிட் ஆனார் பார்த்தீங்களா 31 ஜனவரி 2024. அது வரைக்கும் இவர் மொத்தமாக எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காருன்னா 3439 நாள் வேலை பார்த்துருக்கிறார். அதாவது வேலை பார்த்த கணக்கு கிடையாது, அந்த சர்வீஸ் இயர்ஸ் எடுக்கிறோம். அந்த இயர்ஸை டேஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 3439 நாள். இதை சியாக எடுத்துக்கிட்டாச்சு, ஃபார்முலாவில் சின்னு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தபடியாக பென்ஷனபிள் சேலரி ஆவரேஜ் மந்த்லி பே ட்ரான் டூரிங் கான்ட்ரிபியூட் பீரியட் ஆஃப் சர்வீஸ் இவர் கடைசியாக இப்போ இவர் எப்போ ரிட்டையர்ட் ஆகிருக்காருன்னா 2024 ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு.
ஸோ அதிலிருந்து அதுக்கு முன்னாடி இவர் 60 மாதம் வேலை பார்த்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த 60 மாதத்தினுடைய ஆவரேஜ் பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளோ வருது அப்படின்னா 50,000 வருது. ஆவரேஜ் பேசிக் ப்ளஸ் டிஏ 50,000 வருது. இப்போ இதில் கேட்கலாம், நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 3 வருஷம் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் 1 வருஷம் கேப் விட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அப்போ கடைசி 3 வருஷத்துக்கு மட்டும் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கான்ட்ரிபியூட்டிவ் பீரியட் ஆஃப் சர்வீஸ், அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆன தேதியிலிருந்து கடைசி 60 மாதம் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த கான்ட்ரிபியூஷனுடைய பேசிக் ப்ளஸ் டி ஆவரேஜ் தான் எடுக்கணும். நடுவில் நீங்கள் கேப் விட்டுருந்தாலும் அந்த கேப்பையும் தாண்டி அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 2 வருஷம் இருக்கும், ஸோ அதையும் எடுத்து தான் நீங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கணும். இதை வந்து ஈன்னு எடுத்துக்கிட்டாச்சு, ஃபார்முலாவில் ஈன்னு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தபடியாக மேக்ஸிமம் ஒன்று சரிங்க, ஓகே. அடுத்தபடியாக இப்போ 1/9/2014 முன்னாடி இவருடைய அதிகபட்ச வேஜ் சேலரி இருக்கும். அதிகபட்ச சேலரி எதுனா ஒரு மாதம் வந்து வாங்கியிருப்பீங்க, அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது எவ்வளோ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த நபர் பார்த்தீங்கன்னா 1/9/2014 முன்னாடி ஏதோ ஒரு மாதம் வந்து அதிகபட்சமாக இவருக்கு 20,000 பேசிக் ப்ளஸ் டிஏ வந்திருக்குது. அந்த வேஜஸ் தொகை வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து சம்பளம் 50,000 வாங்கிட்டு இருந்தேன், இல்லை 60,000 வாங்கிட்டு இருந்தேன்னா அந்த ஒட்டுமொத்த சம்பளத்தையும் இந்த பாக்ஸில் போட்டுறக்கூடாது. எந்த மாதம் நீங்கள் அதிகமாக சம்பளம் வாங்கியிருக்கீங்களோ அதில் பேசிக் ப்ளஸ் டிஏ எவ்வளவோ அதுதான் நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் போடணும். அடுத்தபடியாக கீழே அப்படி வாங்க. அதே மாதிரி 1/9/2014 அப்புறம் எந்த மந்த்து நீங்கள் அதிகமாக பேசிக் ப்ளஸ் டிஏ வாங்கியிருக்கீங்களோ அந்த தொகை என்னவோ அந்த தொகையை இங்கே போடணும். இந்த நம்பர் 52,000 வாங்கியிருக்கிறாரு. அப்போ கால்குலேஷன் பண்ணும்போது எப்படி ஒன்று பாருங்கள். ஃபார்முலா பென்ஷன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, அதாவது ஏ இன்ட்டு பின்னா என்னது, ஏங்கிறது வந்து 31/8/2014 டேட் ஆஃப் ஜாயினிங், அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணார், 7,547 நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, இன்ட்டு மேக்ஸிமம் மந்த்லி வேஜஸ், இந்த அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 20,000, அது வந்து போடுறாங்க. ஏன் அப்படி இந்த அமௌண்ட் எடுக்கிறாங்க, இது எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசி 60 மாதத்துடைய பேசிக் ப்ளஸ் டிஏ 50,000 இருக்குது. அதே மாதிரி 1/9/2014 முன்னாடி அதிகபட்சமான தொகை வந்து 20,000 தான் வாங்கியிருக்கிறாரு பேசிக் ப்ளஸ் டிஏ. அப்படிங்கிறப்போ இது 2 தொகையில் எந்த தொகை கம்மியாக இருக்கோ அதை தான் வந்து சர்வீஸ் டேஸ் கூட இன்டூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த 20,000 வந்து இன்டூ பண்ணியிருப்போம். ப்ளஸ் சி இன்டூ இ. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சிங்கிறது 1/9/2014 அப்புறம் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்கிறாரு, இன்டூ இந்த டி போடாமல் இ வந்து வருது ஃபார்முலாவில், இ வருது. இ ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து 52,000 1/9/2014 அப்புறம் அதிகபட்சம் 52,000 ஏதோ ஒரு மாதம் சம்பளம் வாங்கியிருக்காரு பேசிக் ப்ளஸ் டிஏ. ஆனால் ஆவரேஜுக்கு லாஸ்ட் 60 மந்த் பார்க்கும்போது 50,000 தான் வருது. அப்போது இந்த 2 அமௌண்ட்டில் எந்த அமௌண்ட் வந்து கம்மியான அமௌண்ட்டுன்னா 50,000. ஸோ அதனால தான் இந்த சி 1/9/2014 அப்புறம் எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு இன்டூ இ. ஸோ லாஸ்ட் 60 மந்த்தினுடைய ஆவரேஜ் பேசிக் ப்ளஸ் டிஏ எடுத்துட்டாங்க. போட்டு டிவைடட் பை 70 × 365. ஏன்னா மேலே வந்து நாட்களை வந்து போட்டிருப்போம், அதை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைட் பை 70 × 365 போடும்போது இந்த நபருக்கு வந்து 12,638 ஹையர் பென்ஷன் தொகை கிடைக்கும். ஸோ இப்படி தான் கால்குலேஷன் பண்ணணும். அதுவே இவர் நார்மல் பென்ஷன் அப்ளை பண்ணியிருந்தார் அப்படின்னா 3,939 தான் கிடச்சிட்ருக்கும். இப்போது இவர் ஹையர் பென்ஷன் அப்ளை பண்ணதுனால 12,638 கிடைக்கிது. ஸோ இதான் வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்டாக தேவைப்படுது அப்படின்னா அந்த ஏற்கனவே போட்ட அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறாங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.